ஜிப்சி ப்ரோ இன்னும் வரல, அவன் வரானா பாப்போம், வெயிட் பண்ணுவோம். ஜிப்சி ப்ரோ அவன் ப்ரொஃபைல்ல திமுகவை அழிப்போம்னு போட்டிருக்கான். 10,000 பேர் வந்து அரசு வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுக்கணும், கம்பல்சரி கொடுக்கணும். இது மாதிரி இந்தந்த ப்ராஜெக்ட் இப்படி பண்ண போறோம் அப்படிங்கறது தெளிவா ரிட்டர்ன்ல கொடுக்கணும் மக்களுக்கு. அந்த அதையும் அவங்க மக்கள் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா 5 லட்சம் பேருக்கிட்ட நீங்க கையெழுத்து வாங்கிட்டீங்கன்னா அதை சட்டமன்றத்துல விவாதிப்பாங்க. ஸோ சட்டமன்றங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும், அசம்பிளிங்கிறது இட் இஸ் சட்டத்தை நிறைவேற்ற இடம் இல்லைங்களா? அதுல ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 3 லட்சம் ஓட்டு தான் இருக்கு, 5 லட்சம் கெசட்ல இருக்கிற மாதிரி ஒரு கணக்காயிடுது. ஸோ சட்டமன்றத்துல நீங்க ஒரு விவாதம் பண்ணீங்கன்னா அது வந்து கண்டிப்பா ஒரு ஆக்ஷன் எடுத்தாகணும். அது நல்லதோ கெட்ட தப்போ ரைட்டோ ஆக்ஷன் எடுத்தாகணும். அதுக்குதான் அது வந்து சட்டமன்றத்துல அது வந்து ஒரு தனி ஒரு நாள் அதுக்குன்னே ஒதுக்கி நாங்க விவாதிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஸோ தட்ஸ் மோர். அது வந்து இந்த படிக்க தெரிஞ்சா படின்ற மாதிரி ஹிஸ்டரி புக் மாதிரி எப்பவுமே அது மாதிரி பேசியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கபிலா அதுக்குதான் வந்து சட்டமன்றத்தை ஏன் ஒரு 10,000 போய் 5 லட்சம். ஏன்னா இப்ப நல்லா பாருங்க, தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலயுமே நிறைய போராட்டங்கள் நடக்குது. குறிப்பா எல்லா விவசாயிகளும் சேர்ந்துதான் வந்து அந்த பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு இது சொல்றாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பனையூரை விட்டு வெளியே வரணும் ப்ரோ. பரந்தூர் ஏர்போர்ட் பத்தி கொடுக்கலங்க. கரூர்ல இருந்து இவங்கிட்ட வந்து சட்டம் போட்டா கண்டிப்பா ஒரு ஆக்ஷன் எடுக்கணுமா? என்ன ஆக்ஷன்? வீட்டுக்கு போய் தூங்குவா, அது ஒரு ஆக்ஷன் தான். அரசாங்கம் வந்து செவி கொடுக்கும் அப்படிங்கறது அங்க பாயிண்ட். ப்ரோ இதுல ஒண்ணே ஒண்ணு ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப இருக்கிற அரசாங்கம் சொன்னதுல கரெக்ட் ப்ரோ. என்னன்னா இந்த சட்டமன்றத்துல வந்து என்னன்னா சம்டைம்ஸ் இப்ப பொம்மை முதல்வர் இருக்கிற இடத்துல என்ன பிரச்சனைனா, இவங்க ஒவ்வொரு அமைச்சர்களும் எதாவது பண்றாங்க. இந்த 1000 crore ப்ராஜெக்ட் கூட வந்து ஒரு அதாவது வந்து என்னமோ ஒரு நிலத்துல வந்துருச்சுங்க. அது வந்து தெரியவே அப்ரூவ் பண்ணி அதை வந்து காசை வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அது கோர்ட்ல கேஸ் போட்டு அது திரும்பி ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. என்ன திட்டம் தெரியல, எத்தனை கோடி தெரியல. பொம்மை முதல்வர் தெரியும், மத்த எதுவும் தெரியாது இப்படி அப்படின்னு சொல்லி கூட சட்டமன்றத்துல போய் விவாதிக்கும் போது கண்டிப்பா எல்லாத்துக்கும் தெரிய வரும். இப்ப வந்து யாரும் சொல்ல முடியாது இது அவங்களுக்கு தெரியல, இது இவங்களுக்கு தெரியுதுன்னு சொல்லவே முடியாது. அட்லீஸ்ட் இது என்னன்னா இது அப்போசிஷன் பார்ட்டிக்கும் ஒரு பங்கு ஆர்கியூ பண்ணி வேணும் வேணான்ற அதையும் இன்க்ளூட் பண்றாரு. சோ இது என்னன்னா இது முழுக்க முழுக்க ஜனநாயகத்தை நிலைநாட்டுறாரு. அவன் படத்தை ரெஜிஸ்டர் பண்றாராமா படம் பேரு. நீங்க பேசுங்க ப்ரோ, இதான் சொல்லணும். டேய் கபிலா, அத லிசன் பண்ற கபிலா, தைரியம் இருந்தா இங்க வாடா அப்படின்னு கூப்பிடுவான் பாருங்களேன். இல்ல கரெக்ட் நீங்க சொன்னது. இல்ல இப்ப என்ன பாயிண்ட்னா, இப்ப இந்த அரசாங்கங்கள் இருக்குதுல, இப்ப நடத்துற டிஎம்கே சொல்லல, அவங்க வந்து ஒரு செயல் திட்டத்தை ஏற்படுத்துறாங்கன்னா அது அவ்வளவுதான். யார் மக்கள் கேட்கறது இல்ல. போராட்டமான நீ பண்ணு, எனக்கு என்ன, வந்து தூய்மை பணியாளர்கள் நீங்க இங்க நில்லுங்க, அப்புறம் நானே எங்க ஆளுங்களை வச்சு ஒரு கேஸ போடுவேன், அப்புறம் உங்களை அப்புறப்படுத்துவேன். இது மாதிரி ஒரு அடாவடித்தனமா முதலமைச்சரா உட்காந்துருக்க அந்த பேசிக் கான்செப்டே கிடையாது இவங்களுக்கு. இவங்க எல்லாம் வந்து பண்ணையார் மனப்பான்மையிலையும் இவங்க சொல்றாங்க ஒரு விஷயத்துல இருந்து வந்ததுனால ஒரு பல வருஷமா ஒரு 20 வருஷமா இந்த எம்எல்ஏ போஸ்ட் அப்படி இப்படி மாறி மாறி இருந்ததுனால வந்த திமிருதனத்தின் உச்சம் தான் இதெல்லாம். அத வந்து இருக்கவே கூடாது. இப்ப நம்ம கிட்ட இருக்க பிரச்சனை என்னன்னா, இது வரைக்கும் ஆண்டதுல நம்ம எம்எல்ஏ போட்டு விட்டுறோம், அவ்வளவுதான். அவன் இதோட 5 வருஷம் காணாம போயிடுவான். நம்மளால யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கோமா, ஏன்பா இங்க எங்க தெருவுல சாக்காடை அடைச்சு போயிருக்கு, தண்ணி வரல, போக்குவரத்து வசதி இல்ல, சாலை வசதி இல்ல. ஆனா ஆக்சுவலா அவன் வந்து நம்மளுடைய வேலைக்காரனுங்க, அவங்கதான் உண்மை. நமக்கு வந்து உண்மையான அடிமைகள் வந்து அவனுங்கதான். அவனுங்க வந்து நமக்கு வந்து சேவை செய்யறதுக்காக தான், சும்மா இல்ல சம்பளம் வாங்குறானுங்க கவர்மெண்ட்ல இருந்து. எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு. ஆனா அது செய்யறது இல்ல. ஆனா இவர் என்ன சொல்றாரு, நீங்க வந்து எங்களை தேர்ந்தெடுக்கிறது வந்து உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் இருக்கிறோம். அத வந்து வண்டியில செக் வைக்கிறேன். நீங்க நாங்க சப்போஸ் நாங்க தான் தவறு எனக்கு சேவை பிடிக்காது கபிலன், கேட்கறதுக்கு உங்களுக்கு எல்லா அதிகாரமும் சேவை பிடிக்காது. வேற ஏதாவது வடை இட்லி பொங்கல் சொல்ல வரதுக்காக தான் இந்த திட்டங்கள். அவனுக்கிட்ட போய் மைக் கேக்குறீங்களா?
எந்த ஸ்பேஸ் எனக்கு லிங்க் அனுப்புங்க போய் பாப்போம். ட்ரை பண்ணுவோமா? ஒயிட் பேர் லிங்க் அனுப்புங்க. லிங்கா எந்த ஸ்பேஸ்னே தெரியல. நீங்க போட்டிருக்கிறது டிஎம்கே கூப்பன் பரிதாபங்கள் வச்சிருக்கான் பாருங்க. டிஎம்கே கூப்பன் பரிதாபங்கள் வச்சிருக்கான் பாருங்க. எனக்கெல்லாம் அப்படி ஒரு ஸ்பேஸே காட்டல. இல்ல அது இலவசம் நினைச்சிட்டு இருக்கான் கூப்பனை பைத்தியக்காரன். ஜிப்சி நான் அனுப்புறேன் ஜிப்சி, இருங்க ஜிப்சி. எனக்கு காட்டவே இல்லைங்க அந்த மாதிரி ஸ்பேஸ். நானும் இவனுங்களை ஃபாலோவும் பண்ண மாட்டேன், ஃபாலோ பேக்க கொடுக்க மாட்டாரு. ஜிப்சி நான் லிங்க் போட்டு அனுப்புறேன், குரூப்பை பாருங்க, அனுப்பிட்டேன் பாருங்க. பஞ்சா ஒயிட் பேர் கேக்குதா? கேக்குது. ஜிப்சி அங்க போயிட்டாரு போல இருக்கு. சரி இருங்க, அந்த அந்த லிங்க் போடுங்க. வந்துட்டாப்ல ஜிப்சி, அங்க போயிட்டாப்ல. ஜிப்சி அங்க போயிட்டாரு. ஏங்க என் பண்ணிட்டாங்க. இருக்குன்ட்டு என் பண்ணிருப்பானுங்க. ஜிப்சி போனாப்ல. சைக்கிள் ஜிப்சி 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 அதான் என் பண்ணிட்டானே. வந்துட்டாரா? நல்லா ஜிப்சி என் பண்ணிட்டானே ஜிப்சி ஸ்பேஸ். அவ்வளவுதான் கவில நானுங்க. ஜிப்சின்னா இங்க வரல, இங்க வரல. அங்க போயிட்டா? இருங்க மைக்கு, இருங்க மைக்கு எனக்கு இங்க காட்டுற மாதிரி இருக்கு. இருங்க அவர் மைக் கேட்கிறாருன்னு நினைக்கிறேன். ரைட்டு, இந்த மைக் கேட்கிறாரு. சரி கபிலன் போச்சுக்காதீங்க கபிலன், ரொம்ப சின்ன பையன் கபிலன், இப்பதான் கத்துக்கிறேன். இங்க வந்துட்டேன். மைக்கு கேட்ட உடனே க்ளோஸ் பண்ணாங்க. அதான் நாங்க சொன்னேன், இவரு போன உடனே அங்க பேச என் பண்ணிட்டாங்க. கொடுத்து நான் கூட பார்த்தேன், என்னடா தூக்கி விட்டாங்களா பார்த்தா என்ன வருது. நான் பார்த்தேன் ஜிப்சி, உடனே கட் பண்ணி பார்த்தேன். இருங்க அவர் போயிட்டாரு. நம்ம போய் லைவ் முதல்ல கேட்போம் அப்படின்ட்டு போய் கேட்கிறேன். பார்த்தா என் பண்ணிட்டேன் டப்புன்னு. இவனுக்கு கூட நீங்க வேற சண்டை கடுப்புறீங்க போங்க. ஜிப்சி எப்படியோ ஸ்பேஸ என் பண்ணிட்டாலும் ஜிப்சி, இதுல ஒரு சந்தோஷம் ஜிப்சி. இது ரெண்டாவது ஸ்பேஸ் கபிலன், ஆல்ரெடி ஒரு ஸ்பேஸ் முடிச்சாச்சு. நீங்க போனா தூக்கி விடுறானுங்க, நான் போனா எண்டே பண்ணிடுறானுங்க. மேபி லேட் ஆயிடுச்சா, 11 மணிக்கு போயிட்டோமா 10 மணிக்கு போய்க்கணுமா? நீங்க முன்னாடியே வந்திருக்கணும் ஜிப்சி. இனிமேல் இதை அப்படியே ஃபாலோ பண்ணிப்பான். நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான். அவன் எந்த ஏரியால என்னைக்கு ஸ்பேஸ் போட்டாலும் வளைச்சு ஆள விடுறான். ஏன்னா அவனுங்க டாபிக் தான் பேசிட்டு இருந்தானுங்க, இந்த இதை பத்தி, இந்த கூப்பனை பத்தி தான் போயிருந்தானுங்க, சட்டசபையை பத்தி தான் பேசியிருந்தானுங்க. அது எண்டார டாபிக்கும் இல்லை, சரி முடிக்கிறேன்னு கூட சொல்லல, அப்படியே டபக்குன்னு முடிக்கிறானுங்க மொட்டையா. அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு ஜிப்சி, நம்ம போனா மைக்கு வாங்கக்கூடாது, மைக்கு கொடுக்கக்கூடாது, அப்புறம் இதாயிடும், நம்ம பண்ற ப்ராபகண்டா எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணி விட்டுறாங்க, ஸ்பேஸோட டாபிக்கை டைவ் பண்ணி விட்டுறாங்கன்னா நல்லா. இல்ல இதுக்கு நீங்க தான் காரணம். ஆல்ரெடி நீங்க மைக் கேட்கும்போது ரிமூவ் பண்ணதை நீங்க வீடியோ எடுத்து போட்டீங்க, சரியா? ஆமா. இப்போ ரிமூவ் பண்ணா இதை வீடியோ எடுத்து கண்டென்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு அவன் ஸ்பேஸ் சென்ட் பண்ணிட்டான். ஏன் ஜிப்சி, இதுதான் இப்போ ரெக்கார்ட்ல எல்லாருக்குமே சொல்லிட்டோமே. அடுத்த தடவை நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணிடுவோம் ஜிப்சி. ஆமா போங்க, அவங்க பேசுறதுதான் ஃபன்னு. எண்டானா என்ன ஃபன்னு? இல்ல அதே அவன் என் பண்ணாலே நம்ம மைக் கேட்கும் போது அவன் ஆட்டோமேட்டிக்கா நம்ம இங்க கேட்கறதுன்றதை நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். நீங்க அங்க போய் மைக் ஆக்டரிங்கன்றதை உங்க சைட்ல ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணிருங்க. அவன் என் பண்ணிட்டாங்க, டக்குனு அவன் என் பண்ணிடுவான். அதையும் 2 வீடியோ நம்ம கொலாஜ் பண்ணி போட்டுருவோம். ஆமா
கபிலன் ப்ரோ அவனுங்க விஜய் மாதிரியே பயந்து ஓடிட்டாங்க. ஜிப்சி ப்ரோ ஃப்ளவர் போட பார்த்தாரு, எட்ரா வண்டியன்னு பண்ணிட்டாங்க. இல்ல நிஜமாவே அவனுக்கு அப்படிதான்ப்பா. இங்க ஆஃப்லைன்லயே அப்படிதான். இல்ல கபிலா, நேத்து ஒரு சின்ன ஒரு மீட் மாதிரி போயிருந்தேன். ஒரு 70 வயசு 65 வயசு 70 வயசு இருக்கும். அவரு வந்து சும்மா என்கிட்ட வந்து அவங்க பையன் விஜய் ஃபேன் போல இருக்கு. பா முடியலப்பா, ஒரு மத்தியானம் 12 மணிக்கு, பா ரொம்ப முடியலப்பா, ரொம்ப எப்படிதான் இங்க நிக்கிறோமோ, நான்லாம் வெளியே வர மாட்டேன், இன்னைக்கு வந்துட்டப்பா அப்படின்னாரு. ஆமா ஆமா ரொம்ப வெயிலா இருக்கு அப்படின்னு. எப்படிப்பா இந்த வாட்டி விசில் வந்துடும்லப்பா அப்படின்னேன். அப்படியே பார்த்தேன், ஓஹோ அப்படின்ட்டு பார்த்தேன். விசில் எப்படிப்பா இந்த வாட்டி செய்யுமாப்பா வந்துடும் போலக்குல்ல அப்படின்னாங்க. உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையாங்க? ஏடிஎம் டிஎம்கே தவிர 10 வருஷம் கழிச்சு எந்த கட்சியும் வர முடியாதுங்க அப்படின்னு. அவ்வளவுதான், பொட்டுன்னு அப்படி கட் பண்ணிட்டு போயிட்டாரு. திருப்பி கூட பார்க்காத மனுஷன். ஐயா ஆமா, அவருக்கு ஆனா இவ்வளவு அரசா வேணாம் ப்ரோ, நீங்க பொறுமையா சொல்லி புரிய வச்சிருக்கேன். இங்க பாருங்க, நான் இங்கதான் கொஞ்சம் பொறுமையா பேசிருக்கேன். ஆக்சுவலா ஸ்பேஸ்ல தான். ஆஃப்லைன்ல எல்லாம் வந்து வச்சு அள வைப்பேன். கொஞ்சம் கட்டி போட்டுலாம் தூணோட கட்டி போட்டு அள வைப்பேன். சரியா? சத்தியமா எல்லாம் பண்ணியிருக்கேன். கல்யாண வீட்டுல விஜய பத்தி பேசின ஒரு பையனை நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து கட்டி போட்டு போயிட்டோம். அவங்க அம்மா அப்பா எல்லாம் தேடினா எங்கன்னா நாங்களும் போயிட்டோம். அவன் அவுத்தே விடல. எங்கன்னு பார்த்தா அவங்க தூண்லயே இருந்தான். அந்த அளவுக்கு கொடூரமானவன் நான்லாம். சரியா? அப்பெல்லாம் எனக்கு பாக்கெட் மணியா வீட்டுல 5 ரூபா 10 ரூபா தருவாங்க. அப்பெல்லாம் அந்த காசுக்கு இவன் பேனர் எல்லாம் காசு கொடுத்து வாங்கி கிளாஸ்ல கொண்டு தண்ணி ஊத்தி எல்லாம் மணி கிழிச்சு டார்ச்சர் பண்ணுவேன். அப்பெல்லாம் வெளில இந்த மாதிரி போஸ்ட் கிடைக்காது இல்ல, அந்த மாதிரி நான் கடுப்பானவன். இதுல ஏதோ கொஞ்சம் இங்க மட்டும் கொஞ்சம் அதெல்லாம் எதுக்கு ப்ரோ? அவன் ஏதாவது இதுல விகடன் இதுல வந்திருந்தா அதை எடுத்து கிழிச்சிருக்கலாம்ல. போஸ்டர் இதுக்கு வாங்கிட்டு போய் கிழிச்சிருக்கீங்க. இதுல விகடன் இதுல மாதிரி வருவான்ல, அதை கிழிச்சிருக்கலாம்ல பசங்க முன்னாடி. எப்ப எங்க டைம்ல போஸ்டர்ஸ் எல்லாம் கிடைக்காது, விற்பாங்க கடையில, பொட்டி கடையில போஸ்டர்ஸ் எல்லாம் விற்பாங்க. 10 ரூபா 15 ரூபா 20 ரூபான்னு விற்பாங்க. பெரிய ப்ளோப்ஸ் 20 to 30 விற்பாங்க. சின்னதா கிழிச்சா கோவம் வராது, பெருசா பார்க்க அழகா இருக்கணும். அதை கொண்டு போய் கார்ல போட்டு மிதிச்சு எல்லாரும் ஃபுட்பால் ஆடி அதை கிழிப்போம். அது எங்களுக்கு சந்தோஷம். அந்த மாதிரி கொஞ்சம் வக்ரமான ஆள்லாம் இவங்க எல்லாம் பொறுமையா பேசி புரிய வைக்க முடியாது. ரெண்டாவது புரிய வைக்கணும்னு அவசியமும் கிடையாது. அதெல்லாம் டேட் எல்லாம் தாண்டி போயாச்சு. புரியுதா சின்னதர? இவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான டைம் எல்லாம் தாண்டி நம்ம வந்தாச்சு. இனிமேல் பயப்புல போட்ட தூக்கி போட்டு மீச்சிட்டு போயிட்டே இருக்கணும். பாடி கொண்டே வச்சாச்சு, கொளுத்திட்டு போற வேலை டைம் மட்டும்தான். வாய்க்கசி போட்டுட்டு இருக்கோம் இப்ப, அவ்வளவுதான். இப்ப போய் உட்காந்து ஆளுக்கு வந்து காசு போட்டு போங்க, முடிஞ்சு போச்சு. அது நெத்தி காசான்றதை நீங்க பார்த்து போட்டு போயிட்டே இருங்க. புரியுதா? இனிமேல் உட்காந்து அவனை திருத்துறேன் இவனை திருத்துறேன், தேதி 13 ஆகி வச்சு இனிமேல் என்னத்தை திருத்த போறீங்க? ஆக்சுவலா பாருங்க, விஜய் ஃபேன்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கண்டென்ட். இதெல்லாம் நடக்கும் பாருங்க. மே 4ஆம் தேதி, இப்ப மே 23 வந்து ஓட்டு போட்டுட்டேன்னு சொல்லி ஒரு ரீல போடுவானுங்க. சரிங்களா? அவனுங்க வந்து அண்ணாவை அடிச்சும் காசு பார்ப்பானுங்க, அழுதும் காசு பார்ப்பானுங்க. இப்ப மே 4ஆம் தேதி பாருங்க, ரிசல்ட் வந்துடும். உடனே நான் சாப்பிட மாட்டேன், சூசைட் பண்ண போறேன், இந்த மாதிரி ரீல்ஸா போடுவானுங்க. அழுது ரீல்ஸ் போடுவானுங்க. அதே அது பாட்டு இருக்கும்ல, கிப்சி அந்த பாட்டு இருக்கு, கணக்காச்சி தீ பிடிக்க கண்ணிரண்டு நீரறிக்க வீரராக கரை சேர்த்து போறேன்னு. அது ஒண்ணு எடுத்து போனீங்க. கபிலன் ப்ரோ, அன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு அலெக்சாண்டர் லைவ் ஸ்பேஸ் போட்டு ரிசல்ட் தெரிஞ்சோன்னே சொல்லுவான். அப்படி இல்ல மச்சான், எனக்கு மனசே சரியில்லடா, தளபதி வந்துட்டு கஷ்டப்பட்டு மச்சான் ஏதோ வச்சிட்டானுங்கடா, டேய் மச்சான் சர்க்யூட்ல ஏதோ ஒண்ணு வச்சிட்டாங்கடா, சத்தியமா ஆக்ட் பண்ணிட்டாங்கடா மச்சான், சத்தியமா திமுக தான் மச்சான், டவுட்டே இல்ல மச்சான். மச்சான் ரீவேல்யூஷன் பண்ணுவோம்டா மச்சான், ரீவேல்யூஷன் பேப்பர் ஃபெயில் ஆயிட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? ரீவேல்யூஷன் கேட்போம். இவனுங்க அந்த மைண்ட் செட்ல போயிட்டு மச்சான் ரீடெஸ்ட் பண்ணுவோம்டா, ரீவேல்யூஷன் பண்ணுவோம்டா மச்சான், சத்தியமா தளபதி தோக்க வாய்ப்பு இல்ல மச்சான். மச்சான் ஏதோ பண்ணிட்டானுங்கடா அவனுங்க, ஏதோ மிஷின்ல ஏதோ சிப் வச்சிட்டானுங்கடா, டேய் சத்தியமா நடக்கிறான், நம்ப கூட டேய் மச்சான் எல்லாம் கிளம்புங்கடா, எல்லாரும் போங்கடா. இது இந்த மென்டாலிட்டில இதே டெம்போல பேசணும் மட்டும் பாருங்க ப்ரோ. அது இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி தான் சொல்லுவா ப்ரோ அந்த அலெக்சாண்டர். டேய் மச்சான் எனக்கு மைண்ட் பக்கா ஆயிடுச்சுடா மச்சான், எனக்கு கொஞ்சம் ட்ரான்ஸ்லேட் பண்ற மச்சான், மைண்ட் பக்கடா மச்சான், மச்சான் எனக்கு மைண்ட் பக்கா ஆயிடுச்சுடா மச்சான். சரி கபிலன்,
உங்களை பிளாக் பண்ணாம என்னைய பிளாக் பண்றாங்களே, என்ன விஷயம் எனக்கு புரியலையே. நீங்க மாங்குன்னு இந்த அவ்வளவு கேள்வியை தூரம் நான் போடுறீங்க. கேட்கணும். உங்களை எல்லாரையும் பிளாக் பண்றவன் என்ன ஏன் பிளாக் பண்ணல? நான் இப்படி கேக்குறேன். கபிலன் ரேவந்த் எல்லாம் நீங்க பிளாக் பண்ணி வச்சிருக்காப்ல கபிலன். நான் என்ன கபிலன் எந்த ரேவந்த் சொல்றீங்க? ரெண்டு காக்கா ரேவந்த் இருக்கிறான். மொத்தம் தேட்டருக்காரன், இன்னொருத்தன் வந்து தேட்டருக்கு கீழே டிக்கெட் வாங்கி தேட்டருக்காரன் அவன் கிடக்குற மயிராண்டி. அவன் ஒரு தண்டை தீவிட்டு நீங்க வேற. ஏங்க எண்ணி பார்த்தா 50 பேர் இருப்பாங்க ஒரு டெம்போ மேல. ஜிப்சி அந்த வீடியோ பாத்தீங்களா? நான் கூட எடுத்து போட்டிருந்தேன் அந்த கமெண்ட்ல. 50 பேர் இருப்பானுங்க. இவர் பெரிய கேக்குறேன். இல்ல இது என்னமோ நெய்வேலி ஆர்ச்சிகேட்ல நிக்கிற மாதிரியும், பின்னாடி அப்படியே கூட்டாங்க அலைமோதுற மாதிரியும். நாய பின்னாடி 50 பேர் தான். எண்ணி தலைக்கு எண்ணி பார்த்தா கூட 50 பேர் தான் இருக்கிறான். அந்த 50 பேருக்கு உட்காந்து செல்ஃபி வீடியோ எடுத்துட்டு பாத்தீங்களா? எனக்கு பப்ளிசிட்டி இது வரைக்கும் அவன் எந்த கபிலன் இல்ல மதுரவாயில நிக்கிறான் கபிலன். அவன் எது வேணாலும் பேசட்டும். என்னோட ரிக்வெஸ்ட் என்னன்னா, அவன் இந்த தூய்மையை மட்டும் பேச வேணாம்னு சொல்லுங்க கபிலன். ஏன்னா நான் 4Dல பார்த்த, ஏற்கனவே இந்த ஸ்பேஸ்லயே சொல்லியிருக்கேன், 4Dல பார்த்த ஒரே முதல் படம் வந்து படம். அந்த படத்துல ஃபுல்லா தண்ணி, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா அந்த அவன் பாடியை தூக்கி சுத்திட்டு இருப்பான் பாத்தீங்களா? இவன் தியேட்டர்ல மழை பெஞ்சு சாக்கடை தண்ணி உள்ள வந்து உள்ள குளோரின் பவுடர் எல்லாம் போட்டாங்க கபிலன். ஃப்ரண்ட்ல 2 சீட்டு ஃபுல்லா கருப்பு சாக்கடை உள்ள இருந்துச்சு, ஃபுல்லா குளோரின் போட்டாங்க. அங்கேயும் சாக்கடை, தியேட்டருக்குள்ளேயும் சாக்கடை. நான் பார்த்த படம் படம் ஓவியில தான். இவன் எல்லாம் இன்னைக்கு தூய்மையை பத்தி பேசிட்டு இருக்கான். சத்தியமா சொல்றேன். எனக்கு கொஞ்சம் நஞ்சமாவது கொஞ்சம் எவ்வளவு நீங்க எனக்கு இந்த வெற்றி தியேட்டருக்கார பேசினாலோ இல்ல காசு தியேட்டருக்கார பேசினா கூட நான் ஒத்துப்பேன் கபிலன். உள்ளதுலயே ஒன்னா நம்ம ஃப்ராடு கபிலன். தியேட்டர்லயே இவன் ஃப்ராடுக்காரன். இல்ல 50 ரூபா பாக்கெட்ல பெனாயில வாங்கி போட்டு விட்டு ஊரை ஏமாத்துறான். அப்ப ப்ளீச்சிங் பவுடர் அந்த முன்னாடி போட்டிருந்தாங்க, கருப்பா உள்ள அப்படியே லீக்கா வந்துருந்துச்சு. அந்த படம் பார்க்கும்போது அவனே இல்லைன்னு சொல்ல மாட்டான். அதுக்கப்புறம் தான் இந்த நாய் தியேட்டர்லாம் ஏதோ ஃப்ராட் தனம் பண்ணி கேஸ் வாங்கி இவனுங்க வரல காங்கிரஸ் பீரியட்ல. அப்புறம் தான் இவங்க பிஜேபி பக்கம் ஓடுனானுங்க. நான் என்ன சொல்றேன், வர எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் ரோஹிணி தேட்டர் இழுத்து மூடிடுன்ற ஒரு ரைடு ஒண்ணு விடுங்க. போகக்கூடாது கபிலன், இவனுங்க போகக்கூடாது. ஆக்சுவலா போகக்கூடாது. சொல்றேன் இல்ல ஜிப்சி, நான் என்ன சொல்றேன், இவனை மட்டுமே ரோஹிணி தேட்டருக்காரன் எப்ப இருந்தாலும் நீ டிக்கெட்டை பிளாக்ல விற்ப, கரெக்டா? கையங்கலமா புடி, சீலை போடு. பிளாக்ல டிக்கெட் விட்டுற குற்றத்திற்காக தேட்டருக்காரங்களே பிளாக்ல டிக்கெட். ஏங்க இவங்களே ஆளை விடட்டும், கவர்மெண்டே ஆளை விடட்டும். பிளாக்ல டிக்கெட் வாங்குற மாதிரி அவன் கொடுக்கட்டும். கவுண்டர்ல இருந்தானே கொடுப்பான் டிக்கெட்டு ரிலீஸுக்கு ஒரு வாரம் முன்னாடி. அந்த வேலை ஸ்ட்ரைட்டாவே பண்ண மாட்டாங்க கபிலன். அங்கேருந்து ஒரு ஆளை வச்சு வெளில வச்சு தான் பண்ணுவாங்க. அதான் அந்த ஆளை இப்படி போன்றேன். அவன் எப்போ இருந்தாலும் கையை காட்டுவான்ல விசாரணை செஞ்சா. அவனை இப்படி முடிஞ்சு போச்சு. கவர்மெண்ட்டுக்கு நம்ம சொல்லியே கொடுக்கணும். போடு ஒரு 3 மாசம் 4 மாசம் தேட்டர் இழுத்து பூட்ட போடு. புத்தி வரும் ஆட்டோமேட்டிக்கா நம்மள. ஏங்க 1 மாசம் தேட்டர் இழுத்து முன்னாலே அவன் அடங்கிடுவாங்க. ஆமா, ரோகிணி தேட்டர் 1 மாசம் பூட்டு போடுங்க, சோலி முடிச்சு விடலாம். அது என்ன படம் வந்து 24க்கு ட்ரை பண்றாங்களாமே, எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த நாளைக்கு. அதெல்லாம் வேலைக்கு ஆச்சு. நீங்களே சொல்லுங்க. படத்தை இன்னைக்கு தேதிக்கு எனக்கு தெரிஞ்சு எல்லாம் படத்தை பார்த்துட்டான். இன்னும் அப்கமிங் டேஸ் என்ன தேதின்னு 10, இன்னும் 10 நாள்ல என்ன விளையாடுறீங்களா? எல்லாம் பார்த்துட்டான் படத்தை. இன்ஸ்டாகிராம்ல பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4ன்னு பார்ட் 50 வரைக்கும் போட்டுட்டு இருக்கான். இந்த படமும் அந்த படம் இருக்கு TN26. அத கட் பண்ணி விஜய் அண்ணாவோட சீன் ஒன்னொன்னா போடுறாங்க கபிலன். அதுல நம்ம எடுத்து இங்க போட முடியல, நிறைய இருக்கு அதுல. ஃபுல்லா போட்டாங்க. இந்த காப்பிரைட்லாம் பண்ண முடியாது. போட்டா காப்பிரைட் அடிக்காதீங்க, போடாதீங்க. எனக்கு நான் ஒன்னு போட்டேன் காப்பிரைட். இங்க காப்பிரைட் அடிக்கிறானுங்க போல இருக்கு. ஐடி போயிடும், அதனால போடாதீங்க. இல்ல நான் போட மாட்டேன். நான் ஏன் போடுறேன்? நான் அதெல்லாம் எம்பெட் பண்ணி தான் போட்டேன். எம்பெட் பண்ணதுக்கே காப்பிரைட் அடிக்கிறானுங்க. அடிப்பாங்க, கண்டிப்பா அடிப்பாங்க. பின்ன இல்ல படத்தை நாளைக்கு ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. படத்தை கூட்டம் வருதான் பாப்போமா? எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்ணாலாவது ஏதாவது ஸ்டண்ட் அடிக்கலாம் கபிலன். எலெக்ஷன் அதான் ரிசல்ட்டுக்கு முன்னாடி பண்ண பாக்குறான். 24 பிளான் பண்றான். ஏன்னா அந்த ஒரு 1 வீக் 2 வீக் தான். ஏன்னா ரிசல்ட்டுக்கு அப்புறம் இவனுங்களே எட்டி பார்க்க மாட்டானுங்க. அவனுக்கு தெரியும் அது. ஜிப்சி, ஆக்சுவலா நான் என்ன சொல்றேன், இவனை 23ஆம் தேதி அன்னைக்கு படத்தை ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. நான் சொல்றேன் சொல்ல வந்தேன் கபிலன். நான் அதான் சொல்ல வந்தேன். என்னன்னா ஒண்ணு தியேட்டர்ல போட்டு இல்ல டிவில போட்டு விட்டுறணும். எல்லாம் தியேட்டர் டிவி ஓடி போயிடுவாங்க. ஓட்டு போட எவ்வளவு வர மாட்டாங்க. அவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன், 23ஆம் தேதி அன்னைக்கு படத்தை ரிலீஸ் பண்ணட்டும். பையப்புள்ள நீ காலையில ஓட்டு போட வரியா இல்ல நீ வந்து படத்துக்கு போறியா பாப்போமா?
பார்த்த படத்தையே பாக்குறதுக்கு தெரியல. இவனுங்க இல்ல இன்னொன்னு வேற பண்ணுவானுங்க. இப்ப இவன் போற இடம்லாம் காலையிலேயே போயிடுன்றான். இவனுங்க காலையிலேயே போயிட்டு ஒரு கலாட்டா பண்ணுவானுங்க. யாரு 7 மணிக்கெல்லாம் போயிட்டு நான் ஓட்டு போறேன்ட்டு. மெட்ராஸ் பையன் இவனுங்க காலையில நீங்க பாருங்களா, ராத்திரி முழுக்க கொட்டை கொட்டை கண்ணை முடிச்சுட்டே இருப்பான். 6 மணிக்கு தூங்கடா கைப்புள்ள தூங்கிடுவான். நீங்க வேணா பாருங்க. இல்ல நீ என்னைக்காவது ஒரு நாள் காலங்காலத்துல ட்விட்டர் போட்டிருக்கியாடா? 12 மணிக்கு முன்னாடி என்னைக்காவது உங்க தலைவருக்கு வாழ்த்து போட்டிருக்கியாடா? 2 மணிக்கு 3 மணி தானே நீ போட்டிருக்க ஆவரேஜ் டைம். அவன் 2 மணிக்கு எந்திரிக்க போறான். அவன் குளிச்சு கிழிச்சு சட்டையெல்லாம் அயன் பண்ணி எடுத்து போறதுக்குள்ள மணி 5 மணி ஆயிட போகுது. தம்பி எங்க வந்த? ஓட்டு போட அந்த மூட்டு கிளம்பி போடா அப்படின்னு அனுப்ப போறாங்க. என்ன நாளைக்கு அம்பேத்கர் ஜெயந்தி தானே? இது நாளைக்கு அம்பேத்கர் ஜெயந்தி தானே? அம்பேத்கர் நாளைக்கு தமிழ் நியூ டே. அது ரெண்டுமா? ஐ திங்க் சோ. ஆமா ஆமா. 6 மணிக்கு எழுந்துருவாங்க. இப்ப சொல்லிட்டீங்கல்ல 6 மணிக்கு எழுந்துருவாரு. ஒண்ணும் இல்ல, வீட்டுல சின்ன சிலைய வச்சுட்டு படையப்பா தாம்பலம் தட்டு மாதிரி ஒண்ணு எடுத்துப்பான். தேங்காய் மாலை பூ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நேரா அம்பேத்கர் சிலைக்கு போவான். போயிட்டு அதான் வாசலே வச்சிருக்கிறானே, போயிட்டு சிலைக்கு மாலை போட்டு மரியாதை போட்டு ஒரு வணக்கம் போட்டு ஒரு போஸ் ஜிப்சி. நீங்க சொன்ன சீன் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம்ல போட்டாங்க கபிலன். அந்த சுறா படத்துல இந்த படகு போட்டிக்கு வாடினா இவன் முன்னாடியே கொண்டாடிட்டு லேட்டா சாயங்காலம் ஈவினிங் வருவானே இவன் இருக்கான்ல ப்ரோ, பவன் கல்யாண் இருக்கான்ல, பவன் கல்யாண் இவன் மாலை போட்டிருக்கான் ப்ரோ. அதை எடுத்து விஜய் நாங்க போட்டு விடுறோம் ப்ரோ. அது சரி கண்டென்ட். இல்ல புரியல. பவன் கல்யாண் ப்ரோ அப்படியே டிஎம் செக் பண்ணுங்க ப்ரோ. பவன் கல்யாண் வந்துட்டு அம்பேத்கர் மாதம் ப்ரோ. அதை எடுத்து நீங்க வந்து விஜய் நாங்க எடிட் பண்ணி போடுங்க. அதே மாதிரியே போடுவான் பாருங்க. ஐயா யார் பேசுறீங்க? பிரேக் ஆகுதுங்க, ரொம்ப பிரேக் ஆகுது. நான் பேச கேக்குதா? மொபைல் டேட்டா யூஸ் பண்ணுங்க. ஒன்னு மொபைல் டேட்டா இல்லனா வைஃபை, 2 டேட்டா ஒரே நேரத்துல யூஸ் பண்ணீங்கன்னா பிரேக் ஆகும். இப்போ நான் பேசுறது கேக்குதா? நான் அருள் தான் பேசுறேன். அருள்மணி. ஏன் என்னாச்சு இந்த ஐடியால இருக்கீங்க? அது ஏன் ஐடியா? அது இங்க போட்டோ பார்த்து நிறைய பேர் சேஸ் பண்றாங்க. அதான் பாருங்க கொடுமையா. ஒரு மனுஷன் சொந்த போட்டோ எடுத்து வச்சு சுத்திட்டு இருந்தாப்ப, இப்ப அவரை சொந்த போட்டோ வச்சு இதுக்கு தான் அவன் ஸ்ரீமன் சொந்த போட்டோ கேளு, சொந்த போட்டோ வேணும்னு சொல்லி கேட்டு இருக்கிறானா? அமிதாப் மாமா மாதிரி மார்கதர்ஷத்திலே கேட்டிருக்காரு. இவ்வளவு நேரமா அருள்மொழி சாருக்கே இந்த கதினா ஜிப்சி ஒயிட் பேரு மொசக்குட்டி நிலமெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கபில நீ லிஸ்ட்ல ஏத்திட்டாங்க தெரியுமா? நீங்க ஆல்ரெடி சரி இல்ல இல்ல என்ன அது ஞாபகம் இருக்கு. இல்ல ஞாபகம் இருக்கு. நான் அதுக்கு சொல்லல. இப்ப நேத்து வந்து என்னை அபியூஸ் பண்ணானுங்க. இவன் சி கார்த்திக் மூஞ்ச பாறேன், இதையெல்லாம் கிண்டல் பண்ணுது நம்ம தலைவனை அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னையவே நானே கீழ இருந்தேன். சி கார்த்திக என்ன பண்ணிட்டான், ஜேடிஆர் என்ன காண்டாயிட்டு என்ன பண்ணிட்டான், ஒரு குரூப் அந்த குரூப்புக்குள்ள சி கார்த்திக் உள்ள ஆட் பண்ணிட்டானு. ஆட் பண்ணி உள்ள குரூப்புக்குள்ள போட்டு அசிங்கமா சி கார்த்திக்கு பதிலுக்கு அவரு பதிலுக்கு கெட்ட வார்த்தை திட்ட, அவன் திட்ட, இவர் திட்ட, இவர் திட்ட, அவன் திட்ட, அப்படியே ஒரு மாதிரி காராசாரமா போய் அப்புறம் குரூப் விட்டு லெஃப்ட் ஆயிட்டார். அருள்மொழி சார் நான் எதுக்கு சொல்றேன்னா, சொந்த டிபி வச்சுக்கிட்டு ஃபேன் ஃபைட் பண்ணாலோ இல்ல பொலிட்டிக்கல் ஃபைட் பண்ணாலோ ஆபத்து. அதான் பிளம்மா மாறிட்டேன். பிளம்பா? சரி வைக்கிறதா வைக்கிறீங்க, காக்கா போட்டோ ஏதாவது பறக்கிற மாதிரி வைக்க வேண்டியதுன்னு. சரி நான் முக்கியம் வந்த காரணம் இப்ப புரியுதா உங்களுக்கு? அவர் ஏதோ சொல்ல வர்றாரு, வேற ஸ்பேஸ் போட்டிருக்காங்களாம். அப்படியா? அந்த ஆமா அவங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன், டிஎம் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. ஆமாண்ணா அவன் அரசியல்லாம் பேச மாட்டாங்க, சும்மா உட்காந்துக்கிட்டு கீழே ஏதோ பொண்ணுங்க வந்துச்சுன்னா உடனே அவன் சும்மா தொட தடவிங்க. தொட நடுங்கி இல்ல, தொட தடவி. அவன் தொட தடவி. அவனுங்க முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 2.5 வருஷம் முன்னாடி அலெக்சாண்டரு, ரேவந்த், சச்சின் எல்லாரும் இருந்தானுங்க. போனேன், நான் போனேன், எல்லாரும் என்ன வச்சு கடிச்சானுங்க. என்ன கிடைக்கல.
ஏய் எங்கடா கபிலன் கூட்டு வான்னு. டேய் அந்த ஆள் டெய்லி ஸ்பேஸ் போறாங்கடா, அங்கதான் இருக்காண்டா, வாங்கடா அப்படின்னு. அன்னில இருந்து இன்ன வரைக்கும் அவனுங்க வரல. இல்ல அருள்மொழி சார் உங்களுக்கு ஒண்ணு சொல்றான் மாதிரி, அவன் ஹோஸ்ட் இருக்கிறான்ல அலெக்சாண்டர், அவனெல்லாம் 2021 மிட்டில் அண்ணாத்தை படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த நான் எல்லாம் ஸ்பேஸ்ல போட்டு மொட்டை மாடியில வச்சு பொழந்தெடுத்தேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த பக்கமே வரல அவன் அலெக்சாண்டர், என் பக்கமே வரல. அவன் ரேவந்த் எல்லாம் ஈஸியா ட்ரிகர் ஆயிடுவான், திடீர்னு மண்டி போடுவான், திடீர்னு டேய் நல்லா பேசுறடா கபிலா அப்படிம்பான். அவன் ஒரு சைக்கோங்க அவன். அது பேசவே தெரியுது, உட்கார முடியல. ஏங்க எனக்கு என்கிட்ட சிக்காதவன் ஒருத்த மட்டும்தாங்க, அவன் பாங்குமார். அவன் ஒருத்த மட்டும் சிக்கிட்டானா முடிஞ்சு போச்சுங்க. இது எல்லாரையும் பார்த்துட்டேன் ஸ்பேஸ்ல. எக்ஸ்பெர்ட்ல எல்லாம் 2-3 தடவை ஏறி கண்ணா பின்னாலாம் ஏறி வாயில வச்சு செஞ்சிருக்கேன். ஆக்சுவலா இவனுங்களே பரவாயில்ல, அவன் இன்னும் டம்மி கபிலன். அவன் 5 நிமிஷம் இல்ல ஜிப்சி, அவனை ஸ்பேஸ்ல வச்சு பேசி அது ரெக்கார்ட் ஆகி டீல் முழுக்க அவன் இந்த கலகலப்புல மனோபலம் வரும் அந்த மாதிரி தனியா அப்படியே அவனே ஓடிடுவான். ஆமா கரெக்ட். இல்ல ஜிப்சி, ஒரு அந்த சாட்டிஸ்பேக்ஷன் வேணும்ல ஜிப்சி. எல்லா காக்காவையும் பொழந்து எடுத்தாச்சுன்னு ஒரு இந்த இதுல சொல்லுவான்ல, இந்த சிறுத்தையில, இன்ஸ்பெக்டர் எவனா ஒருத்த மிச்சமா இருக்கானா இல்ல சார் அந்த மாதிரி. ஆமா கபிலன், எனக்கு இந்த சீமன் போட்டோ கொடுன்னு அந்த ட்வீட் பண்ணால, அந்த லிங்க் மட்டும் எனக்கு அனுப்புங்களேன், அதுக்கு கமெண்ட் ஒன்று போட்டு வந்துடுறேன். நானும் தேடுறேன், காட்ட மாட்டேங்குது. இப்போ காமிச்சேன், இந்த பக்கம் உனக்கு பார்த்தேன்னா அடிச்சிடும் போட அப்படின்னு போட்டுருக்கேன். அந்த கமெண்ட் இருந்துச்சு எனக்கு அனுப்பிச்சு விடுங்க, பொறுமையா அனுப்பிச்சுடுங்க, அர்ஜென்ட் இல்ல. இந்த போட்டோ கொடுன்ற அந்த கமெண்ட் குரூப்பை பாருங்க ஜிப்சி, அதுல நான் ஷேர் பண்ணிருக்கிறேன் பாருங்க என் கமெண்ட்ல. ஓகே வரேன், குரூப்ல போட்டிருக்கேன் பாருங்க. கபிலன் கிளைமேக்ஸ் ரஜினி முருகன் டிபி, ரஜினி முருகன் 4 நிமிஷம் ரஜினி முருகன் டெம்ப்ளேட் போட்டிருக்கான்ல, அதுல பாருங்க. அது அப்படியே அது கீழே கான்வர்சேஷன் பாத்தீங்கன்னா அவன் போட்டோ கேடுன்னு சொல்லி கேட்டிருப்பான் பாருங்க. சொல்லுங்க கார்த்திக் ப்ரோ. இல்ல கிளைமேக்ஸ் பாத்தீங்களான்னு. எது படத்தையா? நான் இந்த பக்கம் நெட்ஃபிளிக்ஸ்ல த்ராஷ்னு சொல்லிட்டு THRASH அந்த த்ராஷ்னு சொல்லிட்டு ஒரு மீன் படம், அத பார்க்க போயிட்டேன். அப்போ இல்ல கேள்விப்பட்டீங்களா ஏதாவது நடந்ததா? தலைவர் படம் ரெஃபரன்ஸ் இருக்கேன்ட்டு ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? இல்லையே. ஐயோ, நான் இப்போ பொது வழியில சொல்ல முடியாதே. எதுல? லீக் ஆன படத்துலதான். ஜனநாயகம் இல்லையா? கபிலன் நான் சொல்றேன் பிரச்சனை இல்ல. என்னன்னா அவன் வந்து வில்லன்ட்ட போன் பேசுவான் கபிலன். வில்லன் பேரை வந்து அவன் எப்படி சேவ் பண்ணிருக்கானா, தலைவர் அப்படின்னு சேவ் பண்ணிருக்கான் கபிலன். ஏங்க அவ்வளவு வன்மை அவனுக்கு நாய்க்கு இல்ல. இப்ப இந்த படம் லீக் ஆனதுக்கு அப்புறம் யார் வந்து பேசுறது? ஏங்க இருங்க, ரைட்டு. அந்த எந்திரனோட கிளைமேக்ஸ் பாத்திருக்கீங்களா? எந்திரன் அசிங்கப்படுத்தாதீங்க ஐயா, நான் சொல்றேன்டா, எந்திரன் நீங்க அசிங்கப்படுத்தாங்க. ஏஐல வச்சு கன்றாவெல்லாம் பண்ணிட்டு எந்திரன் தான் சொல்ல. இல்ல அது கபிலன் சொல்றேன் நானு. அது அவர் பாத்திருக்க மாட்டாரு. நானும் என்னாலையும் ஓப்பனா சொல்ல முடியாது. நான் சொல்றேன்ல, எந்திரன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுங்க என்னென்னமோ எடுத்து வச்சுப்பானுங்க கபிலன் ஏஐல. செத்துருவீங்க நீங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா. சிரிச்சு அந்த சொன்னானே ஹாலிவுட், இது ஹாலிவுட் தரத்துல இருக்கு படம். இதத்தான் கமெண்ட்ல சொன்னேன், புரிஞ்சுதா? என்னால அது ஓப்பனா சொல்ல முடியல. எனக்கு நான் அழுது எனக்கு தான் தெரியும். லிட்டரலா கபிலன் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அழுதே வந்துருச்சு எனக்கு உண்மையிலேயே. என்னால அது வெளியில சொல்ல முடியாது. நீங்க கோவப்பட்டுருவீங்க, உங்ககிட்ட பேசவும் முடியல என்னால. ஐயோ முடியல என்னால. சரி, நான் படத்தை பாக்குறேன். இன்னைக்கு நான் படத்தை பாக்குறேன், டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன். நீ நைட்டு பாக்குறேன். கவிழன் நான் சொல்றேன், உயிர் இருக்கணுமான்னு பாத்துக்கோங்க. ஆனா ஒண்ணு சொல்றேன், செத்துருவீங்க. டென்ஷன் ஆகாதீங்க. ஆமா, இல்ல நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. எனக்கு என்னால நீங்க டென்ஷன் ஆயிருவீங்க. எனக்கு அதுதான், உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது என்னால. அப்புறம் நாங்க தான் ஆஸ்பத்திரி கலைக்கணும். இல்ல சொல்லியாச்சு. நான் என்ன கிளைமேக்ஸே பாத்துட்டு வந்துடுறேன். அவன் பாத்துட்டு என்னையும் வந்து திட்டக்கூடாது. அதெல்லாம் திட்டமிடும், உங்களையும் திட்டமிடும். அவனவன் அந்த தேவடியா பைய விஜய் இருக்கிறான் இல்லையா, தேவடியா பைய ஹெச்வின்னு ஒருத்தர் இருக்கிறான் இல்லையா, அந்த புண்டாமவனை தான் தூக்கி திட்ட போறாரு. என்ன பண்றோம்?
இது அவரே எடுக்கலங்க. எனக்கு தெரிஞ்சு வினோத் படமே இல்லங்க. இது வேற யாரோ இல்ல நடுவுல இல்ல 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 புகுந்துட்டாங்க. கொலை அது செஞ்சவனா அட்டென்ஷன் தாங்க. இப்ப அது சொன்னா அது ஒரு அட்டென்ஷன் கொலை வரும், இத பத்தி செஞ்சவனையும் இங்க பாருங்க பேசணுன்றதுக்காக கார்த்தி இப்படி ப்ரோ, கொலை பண்றது. செஞ்சவனும் கொலை செய்ய சொல்லவனும் 2 பேருக்குமே ஒரே தண்டனை தான். புரியுதா உங்களுக்கு? ம். இந்த நேரத்துல ஹெச் வினத்தை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு நடுவுல எந்த அஜித் ஃபேனும் நடுவுல குறுக்க வந்துடாதீங்க. நாங்க வரலங்க. கிளைமேக்ஸை ஆனா பார்த்துட்டு நீ வரேன். அவன் வாழ்க்கையில எடுக்கிற இனிமேல் அவன் மறுபடியும் தீரன் அதிகாரம் படத்துக்கு போயிடணும். அவன் ரிவர்ஸ்ல போனான் அவன். நீங்க டென்ஷன் ஆகாம இருந்தா சரி. இல்ல இல்ல ஹெச் வினோத்துல சோசியல் மீடியா வந்தானா பொழந்து எடுத்துரும் அந்த கம்யூனிட்டி பேல. இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறான் அவன். இல்ல யாரா இருந்தாலும் அஜித் படம் எடுக்கிற வரைக்கும் தான் மரியாதை. அடுத்தது அனிலுக்கு போயிட்டாங்கன்னா அவ்வளவுதான், அவ்வளவுதான் அவனுக்கு மரியாதை கிடையாது. அவ்வளவுதான். அவன் இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறானாங்க ஹெச் வினோத்? இல்ல இல்ல, அவன் இல்ல எதுலயுமே இல்ல, இந்த சோசியல் எங்கேயுமே மீடியாலே இல்லங்க. இல்ல. அப்புறம் எங்கேயுமே எப்படி கிடையாது. ஹெச் வினோத் ட்வீட் இல்ல போட்டிருக்காரு, கபிலன் அதை இருக்கா போட்டிருக்காருன்னு இவனுங்க உட்காந்து கபிலன் அவன் இருக்கான். போட்டிருக்கானுங்க. ட்விட்டர் இன்ஸ்டாகிராம்ல அவன் இருக்கான் கபிலன். இருக்கிறானா? சரி, நான் படத்தை நான் நைட்டு கிளைமேக்ஸை இருக்கான். மட்டும் இல்ல நான் இல்ல, படம் அது பார்த்துட்டேன். ஃபேக் ஐடின்னு சொல்றாங்க ப்ரோ. அவன் மோஸ்ட்லி சோசியல் மீடியால பர்சன் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அவன் இன்ட்ரோவர்ட்டுங்க, டோட்டலா இன்ட்ரோவர்ட்டுங்க அவன். அவன் சோசியல் மீடியால இல்ல, பட் அவன் இது கருத்து சொல்லியிருக்கான் இந்த இதுல. பட் ஆனா சோசியல் மீடியால எதுவுமே கிடையாது. எதுல? அதான் நான் கேக்குறேன், எதுல கருத்து சொன்னா? சோசியல் மீடியால இல்ல, ஆனா எதுல கருத்து சொன்னா? இது லெட்டர்ல அந்த லெட்டர்ல வாட்ஸ்அப்ல ஏதோ சொல்லியிருப்பான் போல, டைரக்டா எதுவுமே சொல்லல. இல்ல அப்ப தான் படத்தை பத்தி கவலை புண்டியா படாதவன் தானே அவன். ஏன் எந்திரன் படத்தை உட்காந்து ரீமேக் பண்ணிட்டு இங்க வில்லனுக்கு உட்காந்து தலைவர்னு பேரை வைக்கிறான ஒக்கால வழி என்ன சூத்து கொழுப்பா இருக்கணும் அவனுக்குலாம். ஒத்த அம்மால ஒக்க அவனும் ஒக்கால வழி அவனை இருக்கு அவனுக்கு உண்டாம அவனை. அதாவது அந்த இவன் படத்துல, பாலையா படத்துல மத கலவரமே கிடையாது. முஸ்லிம்ஸ் அந்த மாதிரி சண்டையே கிடையாது. இதுல இருக்கு. அப்ப நீ வேணும்னே வச்சு இது பண்ணிருக்கீங்க. ஐயா, இந்த படத்துல டைலாக் எல்லாம் எழுதினவர் உங்கள் தளபதி. அவர் தான் இதுல பாதி ஆமா ஆமா, வேலை சார் பண்ணியிருக்காரு. அவர் தானே டைலாக் வச்சாரு இந்த புண்டாமா. இல்ல, நீங்க 5 தடவை பார்க்கும்போது என்ன நடந்திருக்கும்? எந்த சீனை எப்படி ஆட்டைய போடலாம், எந்த சீன்ல எம்ஜிஆர் வைக்கலாம், இந்த சீன்ல இந்த டைலாக் வைக்கலாம், அதுதான் பார்த்து இருந்திருப்போம். அப்புறம் 5 தடவை எப்படி அந்த படத்தை பார்க்க முடியும்? நீங்க எந்த சீனை எப்படி மாத்திக்கலாம், அதுதான் ஓடி இருக்கும். அதுக்கு வந்து ஹெச்வினத்தை போட்டு கொடுத்து தூக்கம் வருது பையன் காசா போச்சு. எனக்கும் தூக்கம் வருது, நானும் போயிட்டு சாப்பிடணும். சரி வச்சுக்கோமா. ஆமா. ஏங்க அவன் ஒருத்தன் 6 மணிக்கே போய் தூங்குறான், நம்ம அட்லீஸ்ட் 12 நான் மணிக்கே தூங்குறான். விளாடுறீங்களா? மணி 11:51 தான் ஆகுது. ராஜு பாரு, நிலைமையெல்லாம் புரியாம பேசக்கூடாது ராஜு, கேட்டுப்பா அநியாயம் பண்ணக்கூடாது. 12 மணி வரைக்கும் 11 மணி 11:51. நாளைக்கு ஆமா, நாளைக்கே ஸ்பேஸ் போடுவோம். நாளைக்கு போடுவோம். நாளைக்கு இப்ப நான் சீக்கிரமா என் பண்ணா இப்ப நான் என் பண்ணனா நாளைக்கு போடுவேன். இல்ல நாளைக்கு போட வேணாம்னா சொல்லுங்க எப்படி? அவர் கபிலன் ப்ரோ வந்து ஆல்ரெடி சொல்லிட்டு 9 மணிக்கு மேல போட மாட்டேன்ட்டு. அவர் 12 மணி வரைக்கும் இருக்கிறதே பெரிய விஷயம். உண்மையாலவே விளையாடுறது வந்து ஸ்ரீகார்த்தி தான். அவரை பிடிங்க, அவரு தான் நைட்ல விளையாடுவாராம், கேள்விப்பட்டிருக்கேன். ஃபுட்பால் விளையாடுவாருன்னு சொல்ல முடியாது. ஒரு சஸ்டெயின் பண்ணி எப்படியோ கஷ்டப்பட்டு போட்டுட்டு இருக்கிறேன். அதை தயவு செஞ்சு கெடுத்துக்காதீங்க. சொல்றது கேளுங்க. 12, 11, 50 மணி வரைக்கும் ஸ்பேஸ போட்டிருக்கிறேன்னா கொஞ்சம் இதுவே பெரிய விஷயம் தான். நாளைக்கு போடலாம் ப்ரோ. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு போடுவோம். இந்த 10 நாள் நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளவு போடணுமோ நான் போட்டுடுறேன். ஆனா நைட் டைம்ல அதிகமா கான்சென்ட்ரேஷன் போகாம நம்ம கொஞ்சம் ஈவினிங் டைம் மதியம் அந்த மாதிரி போயிடுவோன்றேன். நாளைக்கு மதியானத்துக்கு மேல எனக்கு வேலை சொல்லிக்கிறேன். உங்களுக்கு வேலை இருக்குன்றது ராஜ்யம் கிட்ட ரொம்ப சுயநலமா தெரியல. எவ்வளவு பேரு என் ஸ்பேஸ கேட்டு இல்ல சொல்றது ராஜ் வெங்கட் உங்களுக்கு தூக்கம் வரலன்றதுக்காக பேசி தூக்கம் வர வரையும் பேசுங்கன்ற மாதிரி. ஐயா அப்படி இல்ல, சார்ஜ் போடுறதுக்கு டைம் இருக்கு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் பேக்கப் அதெல்லாம் என்ன 1500 ஒரு பவர் பேங்க் எடுத்து போட்டுக்கிட்டே அப்படி இந்த பக்கம் கேட்க தானே போறீங்க, பேச போறீங்க. அப்படியே கேட்டு ஜாலியா கார்த்திக்லாம் எடுத்துக்கோங்க. அவரெல்லாம் பல வருஷமா என் ஸ்பேஸ் உட்காந்து கேட்டுட்டே தான் இருப்பாரு. மைக்ல வாங்குறதுலாம் ரொம்ப கமெண்ட். யாராவது அவரை திட்டினா மட்டும்தான் மேல மைக் வாங்கிட்டு வருவாரு. ராக்ஸின் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணி இருக்கா பாருங்க. என்ன சொல்லுங்க, ஸ்பேஸ் முடிய போகுது. அவரு மைக்ல வரணும், நாங்களே நிறைய தடவை திட்டி அவரை மைக் வர ஸ்லோ பண்ணலாம் பாருங்க. வந்துட்டு 4 வார்த்தை தான் பேசினாப்ல, இன்ன வரைக்கும் மைக் ஆன் பண்ணி பேசல. வாங்க அசோக்குமார், வணக்கம். நான் கபிலன் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். நான் படம் பார்த்துட்டேன். நீங்க அதுல வினோத்தோட டச் ஒண்ணு கூட இருக்காது ப்ரோ. நீங்க வினோத்தை சொல்றீங்கல்ல, ஒரு சீன்ல கூட வினோத்தோட டச் இருக்காது.
அவன் டச் இருக்கு டச் இல்ல நீங்க வேற. அவன் என்னங்க டச் இருக்கு, அவன் ஒரு ஆளுன்ட்டு எச்சு வினோத்து எனக்கு அசிங்கமா வாயில வருது. ஐயா இது சாதாரண படம் இல்லையா இல்லைங்க, அப்படின்னு எதுல வேணாலும் மன்னிச்சிருவாங்க. அவன் ஆடியோ லான்ச்ல பேசினான்ல, ஐயா இது தளபதி படம் அப்படின்னு ஒண்ணு சொன்னான் பாத்தீங்களா, அதுக்கு மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன். அந்த வார்த்தை மறுபடியும் சொல்லுங்க. இல்ல அவன் சொன்னது கரெக்ட் தான். இது என் படம் இல்ல, அது தளபதி படம்ன்றான். என் படம் இல்ல. அதான் ப்ரோ உண்மை. கரெக்டா பிடிச்சா ஃபுல்லா இது டைரக்ட் விஜய் தான் இது. என்ன எதை அட்டாக் பண்ணிடாதீங்க, இது எனக்கு எதுக்கு சம்பந்தம் இல்ல, இது என் படம் இல்ல அப்படின்னு தான் அவன் சொல்றான். இது எப்படி புரிக்கணும்? நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்றதுக்கும் நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்றது வித்தியாசம் இருக்குல்ல, அதுதான் இது. சரி மக்களே, அசோக்குமார் டைம் ஆச்சு, கோச்சிக்காதீங்க. ரொம்ப லேட்டா வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு பேசுவோம். நாளைக்கு தமிழ் புத்தாண்டு தானே, நாளைக்கு ஒரு மதிய நேரத்துல ஒரு 3 மணி 4 மணி போல நான் போட்டுறேன். ஓகே 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 ஓகே. எல்லாருக்கும்